சென்னை காட்டுப்பாக்கம் மின்மயானம் அருகே மலை போல் குவித்து வைக்கப்பட்டுள்ள குப்பைகளால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சதீஷ், பூந்தமல்லி ஒன்றியத்திற்குட்பட்ட காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் தினந்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டி வைப்பதற்கு போதிய இடம் இல்லாத காரணத்தால் மவுண்ட் பூந்தமல்லி சாலை காட்டுப்பாக்கத்தை ஒட்டியுள்ள மின்சார சுடுகாட்டின் அருகே வளாகத்தில் தற்போது குப்பைகள் மலை போல் கொட்டி வைக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் சேகரிக்கப்படும் குப்பைகளை இங்கு கொண்டு வந்து துப்புரவு பணியாளர்கள் கொட்டி வைத்துள்ளனர். குறிப்பாக இங்கு கொட்டப்படும் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் சுடுகாடு முழுவதும் மலை போல் குப்பைகளானது குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காட்டுப்பாக்கம் அந்த சுற்றியுள்ள பகுதியில் இறந்து போனவர்களின் உடல்களை இங்கு கொண்டு வந்துதான் மின்சார சுடுகாட்டில் தகனம் செய்வது வழக்கம். தற்போது இங்கு மலை போல் குப்பைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த பகுதியில் யாரேனும் இறந்து போய்விட்டால் அவர்கள் உடலை கொண்டு வந்து தகனம் செய்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி முக்கிய சாலையாக விளங்கக்கூடிய மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் ஏராளமான வாகனங்கள் செல்வதால் இந்த குப்பை மேட்டில் மாடுகள் மற்றும் நாய்கள் மேய்ந்து கொண்டிருக்கும். திடீரென சாலையின் குறுக்கே ஓடுவதால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தற்போது இங்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனும் இதன் அருகிலேயே கோவில் ஒன்றும் உள்ளது. இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களும் பொதுமக்களும் மிகுந்த துர்நாற்றத்துடன் இங்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள குப்பை கொட்டி வைக்கப்பட்டிருக்கும் குப்பைகளை அகற்றுவதற்கு உள்ளாட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.